Hello students, 11th Business Max exercise 7.2ல question number 3. இதில் ஒரு dividend வந்திருக்கு. எவ்வளவு அப்படின்னா 1620. அது எப்படி வந்துன்னா 9% இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேரோட ரேட் எவ்வளோ அப்படின்னா ₹20. எத்தனை ஷேர் இருக்குது, நம்பர் ஆஃப் ஷேர் எத்தனை அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. டிவிடெண்ட் அப்படிங்கிறதும் ப்ராஃபிட் அப்படிங்கிறதும் ஒன்று தான். முதல்ல நமக்கு சம்மில் கொடுத்துருக்கிற இந்த ₹20 அப்படிங்கிறது ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூஸ் ஈக்குவல் டு ₹20 ஃபேஸ் வேல்யூ. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் பெர்சன்டேஜ். ரேட் ஆஃப் பெர்சன்டேஜ் எவ்வளோன்னா 9%. 9%. அடுத்தது டிவிடெண்ட் அமௌண்ட்டு. டிவிடெண்ட் எவ்வளவு அப்படின்னா ₹1620. நம்பர் ஆஃப் ஷேர் மொத்தம் எத்தனை ஷேர் இருக்குது அப்படின்னா தெரியாது, ஏன்னா அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா, டிவிடெண்ட்ஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது. என்னன்னா நம்பர் ஆஃப் ஷேர் into face value into rate of dividend. இப்போ டிவிடெண்ட் என்ன வருது பாருங்க கணக்கில் 1620. நம்பர் ஆஃப் ஷேர் தெரியாது, அதனால் அதை அப்படியே வச்சுப்போம். ஃபேஸ் வேல்யூ 20. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 9%. 9%னா 9/100. இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்பர் ஆஃப் ஷேர் அதுதான் நமக்கு தேவை. நம்பர் ஆஃப் ஷேரை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு, ஆல்ரெடி இந்த பக்கம் என்ன இருக்குன்னா 1620 இருக்குது. இங்கே 20 100க்கு கேன்சல் பண்ணால் இங்கே 5 டைம்ஸ் வரும். 5 20 100. 9/5ங்கிறத இந்த பக்கம் கொண்டு வரும். எல்ஹெச்எஸ் கொண்டு வரும்போது டினாமினேட்டில் இருக்கிற 5 மேலே வந்துடும். 5/9. 5 into 1620. இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 8100/9 equal to நம்பர் ஆஃப் ஷேர், which implies number of shares equal to, இந்த இடத்துல 9க்கு இதுக்கு அடித்தோம்னா என்ன வரும், 19, இங்கே 99 வரும். 9 அப்புறம் ஒரு 20 இருக்குது. அப்போ என்ன வருது, 900 வருது. இந்த 900 அப்படிங்கிறது தான் நம்பர் ஆஃப் ஷேர். அவ்வளோதான். ஓகே.